இது சிறுதானிய சத்து மாவுங்க. நான் வீட்டிலேயே இது பண்ணது. 15 வகையான சிறுதானியத்தை வாங்கிட்டு வந்து நல்லா வறுத்து மிஷினில் கொடுத்து மாவாக அரைச்சிட்டு வந்து வச்சுக்குவேங்க. இதில் கஞ்சி செஞ்சு சாப்பிட்டா உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இதில் சாமை, வரகு, தெனை, குதிரைவாலி, சுண்டல், கருப்பு சுண்டல், வெள்ளை சுண்டல், கருப்பு உளுந்து, பார்லி, கோதுமை, இது மாதிரி 15 வகையானது சிறுதானியத்தை வாங்கிட்டு வந்து அரைச்சி பண்ணுங்க. இது லாஸ்ட்டு வீடியோவில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். டீட்டெயிலாக அந்த பவுட்ரு எப்படி பண்ணுறது, வறுத்தது எல்லாமே போட்டிருக்கேன். அதை கொஞ்சம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நான் ஒரு 3 கரண்டி சத்து மாவு எடுத்துகிட்டு ஒரு 1 லிட்ரு தண்ணி வச்சு ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதுங்க. ஏன்னா ஏற்கனவே நம்ம நல்லா வறுத்துட்டோம், அதனால் வறுத்து பவுட்ரு பண்ணி தான் வச்சுருக்கேன். இது சுமாராக ஒரு 6 பேர் காலையில் குடிக்கலாம். இதோட நான் வந்து காய்ச்சின பால் சேர்த்துருக்கேன். பால் சேர்த்து குடிக்கிறோம். நம்ம வந்து உங்களுக்கு தேவைப்பட்டால் மோர் கூட கலந்துக்கலாம். கடைசியாக நான் பால் கலந்து தான் குடிக்கிறேன். இதில் உப்பு வந்து நம்ம கொதிக்கும் போதே போட்டுருவோம். மோர் வேணாலும் நீங்கள் இந்த மாதிரி கடைசியாக மோர் சேர்த்து குடிச்சிக்கலாம். உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. நல்ல ப்ரோட்டீன் இருக்குது. அதை குழந்தைங்களும் நல்லா குடிக்கலாம். செஞ்சு கொடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், டாட்டா.